Hey hi hello வணக்கம் and welcome to our channel FuseTube. நான் உங்கள் முகேஷ் and இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி லைட்ரூம் சிசிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஷர்ட்டோட கலரோ இல்லை ஒரு டிஷர்ட்டோட கலரோ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டயத்தில் நீங்கள் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த விஜயோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஃபோல்டரில் போயிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு மேக்ஸிமம் பார்த்துக்குங்க நீங்கள் போட்டிருக்க ஷர்ட்டோட கலர் வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து சூட்டபிளாக இருக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கிளிக்னா என்ன சொல்லுவாங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்துக்கங்க. ஸோ அப்போ தான் பேக்ரவுண்ட் கலர் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இந்த செட்டிங்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பிக்சார்ட்லேயே நான் பண்ணிக்க வேணாடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணால் அதில் வந்து நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா ப்ரஷ் பண்ணணும். ஸோ அதில் அப்படிலாம் எல்லாம் சிம்பிள் கிளிக்கில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட நீங்கள் டெஸ்க்டாப்பில் லைட்ரூம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கலருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு மிக்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு முட்டை மாதிரி போட்டு 4 மார்க் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தொட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி எந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெளியே போட்டிருக்க கோட் மட்டும் நல்லா டார்க் ப்ளூவில் இருந்துச்சு, மட்டும் லைட் க்ரீனில் இருந்துச்சு. ஸோ இதை தொட்டு எகைன் இங்கிட்ட வந்துடணும். வந்துட்டு இந்த ஹியூனான பார்த்தீங்கன்னா கலர்னு அர்த்தம். ஸோ இதை நான் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த பக்கம் போனீங்கன்னா க்ரீன் கலர் ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி கலர் நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ, பிங்க்கு, ஒரு மாதிரி ஒரு நல்ல கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திட்டா தெரியுதா ப்ளூ கலரில் மேலே. ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து நல்லா டார்க் க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இல்லை இன்டென்சிட்டி ஆஃப் கலர். ஸோ ஒரு கலரோட இன்டென்சிட்டி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குங்கிறத சொல்கிறது. ஸோ நான் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். உள்ளே போட்டிருக்க பனியன் மாதிரி இருக்க ஒரு சின்னது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, வெளியே போட்டிருக்கிறது வந்து நல்லா க்ரே கலரில் இருக்குது. ஸோ இதுமாதிரி சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். இது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அது மாதிரி லூமினன்ஸ்னால் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஷர்ட்டில் வந்து எவ்வளோ கலர் லைட் பட்டு தெரியுது அப்படிங்கிற சொல்கிறது. ஸோ இதை மோஸ்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ஷர்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டிஷர்ட் கலரில் ஒரு ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். ஸோ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான லைட்ரூம் டுட்டோரியல் இருக்குது, கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங். ராக்கிங் யுவர் முகேஷ்.